அக்கா பசிக்குது, சாப்பாடு போட்டு வா. டேய், மாமா அமௌண்ட் போட்டு விட்டுருக்காரு, சாப்பிட்டு ஏடிஎம் தரேன், போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. அப்படியா? எனக்கும் 2000 செலவுக்கு தேவைப்படுது, எடுத்துட்டு மீதி கொண்டு வந்து தரேன். என்னடா 2000 எடுத்துக்கிறேங்கிற? உன் மாமா போட்டு விடுறதே வெறும் 20,000 தான்டா. வீட்டு செலவு இருக்கு, வீட்டுக்கு வாடகை இருக்கு, ஹாஸ்பிட்டல் செக்கப் இருக்கு. வர வர நீ ரொம்ப செலவு பண்ற கோபி. இதோ பாரு, எனக்கு செலவுக்கு 2000 வேணும். வேணும்னா சொல்லு, எடுத்துட்டு மீதி கொண்டு வந்து தரேன். இல்லைன்னா வேற யாராச்சும் பாத்துக்க. சரி, எடுத்துட்டு வாடா. ஏய், என்ன எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க? நீ பாட்டு கிளம்பி எங்கேயும் போயிடாத. ஹாஸ்பிட்டல் செக்கப் வேற போகணும், நீ தான் கூட்டிட்டு போகணும். ஏய், முன்னையே சொல்ல மாட்டியா? நான் வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். நான் வர்றதுக்கே 2 நாள் ஆயிடும். இப்போ சொல்ற? டேய், நீயும் போயிட்டேன்னா நான் என்னடா பண்ணுவேன்? சரி விடு, நான் தமிழை வர சொல்றேன். நாளைக்கு ஒன்று அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவான். தமிழ் என் தம்பியா, நீ என் தம்பியா? இப்போ நான் என்ன உன்னை தனியாக ஹாஸ்பிட்டல் அனுப்புறேன்? அவன் வரான்ல, அவனை கூட்டிட்டு போ. நான் வர்றதுக்கு 2 நாள் ஆயிடும். பார்த்து பத்திரமா இரு. அக்கா 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 என்னாச்சுக்கா படுத்துருக்க? கோபி வரும், நான் செக்கப் கூட்டு போக சொன்னா. என்னன்னு தெரியலடா, நைட்ல இருந்து ரொம்ப ஜுரமா இருக்கு. சரி கிளம்புக்கா, ஹாஸ்பிட்டல் போகலாம். சரி உட்கார், ரெடி ஆயிட்டு வரேன். சொல்லு மச்சான், வர சொல்லியிருந்த. நேற்று அக்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தா, நிறைய விஷயம் சொல்லிச்சு. ஏன்டா அப்படி மாறிட்டு இருக்க? என்ன அக்கா உங்க டீ போட்டு கொடுத்துருச்சா? ஏன்டா போட்டு கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். அக்காக்கு யாரா இருக்கா? நீ தானே இருக்க. உங்கள் மாமாவும் ஃபாரின் போயிட்டாரு. நீ நல்லா பார்த்துக்க நம்பிக்கை தான்டா ஃபாரினில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நீ பண்ணுறதெல்லாம் சொன்னா மாமா சங்கடப்படான்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்கிற அந்த அக்கா. அதுக்குன்னு அந்த பிள்ளை 24 மணி நேரம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? எனக்குன்னு ஒரு பிரைவசி இல்லையா? நானும் வெளியே போகணும் வரணும்னு நினைக்க மாட்டேனா? சும்மா ஆளுக்கு ஒன்று பேசிட்டு இருக்காங்கடா. டேய் மச்சான், நான் ஒன்று சொல்லட்டுமா? தாய் மாமா அப்படிங்கிறது ஒரு வரண்டா. இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த அக்கா இப்படி இருக்க போகுது? ஒரு 5 மாதம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன உன்னை எதிர்பார்க்க போகுது? டேய், உனக்கு ப்ரைவசி வேணும் தான், நான் இல்லையேன்னு சொல்ல. இந்த டைமில் அக்கா இல்லைனாலும் குழந்தைக்கானாச்சும் கூடறா. நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் இஷ்டம்டா.